தொடர்ந்து நம்முடைய பண்டிட் விஜய் அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். அதான் எனக்கே மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா இந்த மாரி பேசவே ஆள் இல்ல. இப்ப வருங்காலத்தில ஒரு ஒரு யோசனை வந்திருக்காம். அதை உங்களுக்கும் சொல்றேன்யா. சரிங்க. என்ன அப்டின்னா, இனிமே வரப்போற காலத்தில, இப்ப நீங்க இந்த உணவு ஆர்டர் பண்றீங்கல்ல, Swiggy, Zomato, ஆமாங்க, ஆமாங்கய்யா. அது மாரி ஒரு ஆப்ல நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா, ஒரு ஆள் வருவானாம். உங்களோட 2 மணி நேரம் பேசிட்டு இருப்பானாம். டீ குடிக்க கூப்பிட்டா போவானாம், வருவானாம். சரிங்க. முடிஞ்ச உடனே, "ப்ரோ அப்ப நான் கிளம்பட்டுமா? என்னுடைய டைம் முடிஞ்சது. உங்கள்ட்ட பேசிட்டு இருக்க தான் என்னை அனுப்பியிருந்தாங்க கம்பெனியிலருந்து. நீங்க பேச ஆள் இல்லாம உட்காந்துருந்தீங்கன்னு சொன்னாய்ங்க. அதனால ரொம்ப நன்றி. போயிட்டு வரேன். நீங்க வந்து இந்த ஜிபே இத பண்ணிருங்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானாம். இப்படி ஒரு நிலைமை வந்தால் வரும் போல் இருக்கு. ஆமாங்கய்யா. அந்த மட்டில நம்ம பேசிக்கிருவோம் சரிங்கய்யா. இதுக்காக. நான் கேட்ட மாரி இயற்கை பேரிடர், இது மாதிரியான விஷயங்கள், கால மாற்றங்கள், இத பற்றிய விஷயங்கள ஜோதிடத்தில கணிக்க முடியுமாய்யா? சொல்ல முடியுமா? கணிக்க முடியுங்கய்யா. ம். இந்த மாரி சம்பவம் வரப்போகுதுன்னு சொல்லி, ம். டாக்டர் நெல்லை வசந்தன் ஐயா. சரி. அவர் வந்து நம்ம மயிலாப்பூர்ல மாதவ பெருமாள் கோயில் இருக்கு. ம். அங்க வச்சு யாகம் பண்றோம். 6 கிரகம் தனுசு ராசியில் ம். இந்த காலகட்டங்கள்ல சேரப்போகுது. ஸோ, சரி. இது பிரபஞ்சத்துக்கு ஆபத்துன்னு சொல்லி, ஜோதிடர்கள் எல்லாம் சேர்ந்து, ம். அவருடைய தலைமையில அவரு தான் பண்ணாரு. அந்த யாகம் பண்ணாங்க. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா ஐயா, அது பண்றதுக்கு முன்னாடி ஆற்காடு பஞ்சாங்கத்திலேயே இந்த கிரகங்கள் இப்படி சேரப்போகுது. ஸோ உணவகங்களில் அருகருகே அமர்ந்து சாப்பிட முடியாத நிலை ஏற்படும். முக்கியமான ஒரு வைரஸ் வரப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி பஞ்சாங்கத்திலேயே அது வந்துருச்சுங்க ஐயா. அப்படியா? ஆற்காடு பஞ்சாங்கத்திலேயே அது வந்துருச்சு. அந்த வருஷம் ஆற்காடு பஞ்சாங்கம் ஐயா வாங்கி பார்த்தீங்கன்னா, அது ம். வரும். அது நெறைய அண்டர்லைன் பண்ணி Facebookலயே நெறையா வந்துச்சுங்க ஐயா. ஆ. அது மாரிலாம் அது அது ஆல்ரெடி சொல்ல முடியுங்க. சில கிரகங்கள் சேரும் பொழுது, இப்ப ம். சனி, செவ்வாய், ராகு, கேது இந்த மாரியான கிரகங்கள் சேரும் பொழுது, எர்த்குவைக் வரும். எந்த ராசியில, எந்த மண்டலத்தில, எந்த நாட்ல வரும். ம். இப்ப தனுசுங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாங்கய்யா. தனுசுனா ஆஸ்திரேலியா. ம். ஏன் நாங்க அத ஆஸ்திரேலியான்னு சொல்றோம்னா, அதில மூல நட்சத்திரம் வருதுங்கய்யா. ம். மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரங்கய்யா. ம். குட்டிய தூக்கும் விலங்கு குரங்கு ஒண்ணு, ஆ. இன்னொன்னு கங்காரு ஒண்ணு. ம். ஸோ தனுசு ராசியில அப்படி சஞ்சாரம் செய்யும் பொழுது, அந்த ராசி மண்டலத்துக்கான ஊர்கள்லாம் பாதிக்கப்படும். இந்த நாடுகள்லாம் பாதிக்கப்படும்னு இப்படி தான் உதாரணமா அத சொல்றாங்க. ஆ. அது முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு அதுக்கு பேரு. பிரபஞ்ச ஜோட எங்க மழை பெய்யும், எங்க நிலநடுக்கம் வரும், எங்க எர்த்குவைக் அந்த விபத்துகள் ஏற்படும், கோர விபத்துகள் ஏற்படும். அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம கிரகங்கள வச்சு அது சொல்லலாம். இப்ப தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு. ம். சென்னைக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு. மதுரைக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு. ஆ. இப்ப ஒவ்வொரு இப்ப நம்ம நம்ம மதுரையில இருக்கக்கூடிய மக்களுடைய ஜாதகத்த யார் ஜாதகம் இயக்கும் அப்படின்னா, மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஜாதகம் தான் இயக்கும். ஆ. மதுரையில ஒரு அசம்பாவிதம், ஒரு பாதுகாப்புல பிரச்சனை இருக்குன்னா, காவல்துறை இயக்குனருடைய ஜாதகம் தான் மதுரை ம். மாவட்டத்துடைய எஸ்பி. அவருடைய ஜாதகம் தான் சிட்டி கமிஷனர் அவருடைய ஜாதகம் தான் இயக்கும். ம். ஒரு குடும்பத் தலைவருடைய ஜாதகத்த குடும்பத் தலைவருடைய ஜாதகம் தான் இயக்கும். ஸோ அப்போ இந்த இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜி அடிப்படையில் ம். அந்த நாட்டினுடைய தலைவர் யாரு? ம். அவருடைய ஜாதகமும், அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகமும் அந்த நாட பாடாப்படுத்தும். உதாரணமா இலங்கையில ம். அந்த மக்கள் அத விட்டுட்டு தப்பிச்சு ஓடுனாங்க. ஆ. ஒரு பிரச்சனை ஏற்பட்டது இலங்கையில. அப்ப ஆ. இலங்கைக்கான ஜாதகம், அந்த அந்த இலங்கைக்கான ஜாதகமும், அந்த அதிபருடைய ஜாதகமும் ஒண்ணு போல வேலை செய்யும். இப்ப ம். நேபாள்ல நடந்தது. ஸோ ம். அந்த அதிபருடைய ஜாதகம், அந்த மக்களுடைய அந்த நாட்டினுடைய ஜாதகம் வேலை செய்யும். ஸோ அதான்யா 1962ல நான் வந்து 1ஆம் கிளாஸ் என்னமோ படிச்சுட்டுருக்கேன். 61, 62ல. அப்ப இந்த கிரகங்கள் எல்லாம் நீங்க சொன்ன மாரி ஒண்ணு சேரப்போது, உலகத்துக்கு அழிவு கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னு சொல்லிட்டு, காஞ்சி பெரியவர் என்ன பண்றாருன்னா, மகா பெரியவர்ன்னு சொல்லுவாங்க. அவர் மகாபலி என்ன ஆமாங்க. பண்றாரு, கோயில்கள் தோறும் ம். ஆ கோளறு பதிகம்னு ஒண்ணு இருக்கு. திருஞான கோளறுபதி. சம்பந்தருடைய ஆமாங்க, ஆமாங்க, கோளறு பதிகம். ஆமாங்க. இந்த கோளறு பதிகம் பாடப்பட்ட இடம் வந்து திருமறைக்காடு. திருமறைக்காடுங்கிறது வேதாரண்யம். வேதாரண்யங்கய்யா. ம். அங்கேருந்து அவர பாண்டி நாட்டு அமைச்சர் கூப்பிட வர்றார். மங்கையர்க்கரசியார் கூப்பிடுறாங்க. சமணம் வந்து ஓங்கிருச்சு. இங்க இது இல்ல. நீங்க வரணும்னு கூப்பிடுறார். அவரு புறப்படுறாரு. இப்ப கூட இருந்த அப்பர் சுவாமிகள் சொல்றாரு, "இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. நீங்க புறப்பட வேண்டாம். ஆ அது மட்டும் இல்ல, சமணர்கள் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். இந்த பழைய கட்சியில இருந்தவனுக்கு தெரியும் இல்லையா? அந்த கட்சிக்காரங்க சரிங்க, எப்படிப்பட்டவங்கன்னு. அது சரிங்க. மாரி சமணர்கள் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் தாமதிச்சு போலாமேங்கிறார்." அப்பதான் திருஞான சம்பந்தர் அந்த திருமறைக்காட்டில் "வேயுறு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வேணு தடவி மாசறு திங்கள் கிங்கை முடிமேல் அணிந்து உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டுடனே
ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன்னு ஆரம்பிச்சு 11 பாடல் பாடுறார். இதுதான் கோளறு பதிகம்ங்கிற கோளறு இது. ஆமாங்க. இப்போ நீங்கள் இந்த நவகிரகத்தை சுற்றி வர்றப்ப அந்த கோளறு பதிகம் போட்டிருப்பாங்க. ஆமாங்க. இப்போ அவர் வந்து என்னென்ன நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோளறு பதிகத்தை கோயில் தோறும் பாட சொல்கிறாங்க. நான் தேவார இதில் எங்கள் ஊரில் எங்கள் அப்பா திருமுறை கழகம் வச்சுருந்தார். அப்போ அந்த தாளம் போட்டு அந்த பிள்ளைகளோட நானும் பிள்ளையாக போய் பாடி அந்த இது பண்ணி அந்த கோள்களில் ஏற்படுற மாற்றத்தை தவிர்க்கணும்னு நாங்கள் முயன்றோம். ஆனால் அதுக்கு பிறகு 65ல் ஒரு பெரிய தனுஷ்கோடியில் ஒரு புயல் வந்து பெரும் அழிவு வந்தது. அது ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த அந்த நாங்கள் யாகம் பண்ணுறோம், யாகம் பண்ணி 2வது மாதம் வர்றதுக்கு முன்னாடி யாகம் பண்ணுறீங்க. ஆமாம், வர்றதுக்கு முன்னாடி யாகம் பண்ணுறோம். யாகம் பண்ணி 2வது மாதம் சைனாவில் ஊஹான் மாநிலத்திலேருந்து அந்த லேப்லேருந்து அந்த வைரஸ் வெளியே வருது. அது உண்டாக்கி விட்டது. அது உண்டாக்கி விட்டது மனிதனுடைய செயல் தானே. அதான் இந்த அப்போ இது முன்னக்கூடிய சொல்லக்கூடியது உண்டு, முன்னக்கூடிய சொல்லி நடந்த சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குங்க. இயற்கை என்னுடைய முன்னோடிகள் நிறைய அந்த தாது வருஷத்து பஞ்சம்னு ஒன்று சொல்லுவாங்க ஐயா. ஆமாம், தாது வருடம். ஆமாம், தாது 60 தமிழாண்டுகளில் இப்போ வந்துச்சுயா, ஒரு சுத்து வந்துச்சு. ஆமாம், இதில் போனதுக்கு முந்தினதுல தான் அந்த இப்போ நீங்கள் ஐயா சொன்னீங்க இல்லைங்க தாது வருடம்னு, தாது ராசினே இருக்கு. அதுல பாவிகள் சஞ்சாரம் செய்தால் கண்டிப்பாக தாது வருடம் பாதிப்போம். இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆமாங்க ஐயா. அதே மாதிரி ஒவ்வொரு வருடத்துக்கும் ராஜா யாரு, மந்திரி யாரு, அர்க்காதிபதி யாரு, எந்த கிரகம் அர்க்காதிபதி, எந்த கிரகம் தானியாதிபதி, எந்த கிரகம் வந்து ராஜா, எந்த கிரகம் வந்து உங்களுக்கு செவ்வாயே வந்து ராஜாவா வந்துட்டாருன்னா அந்த வருஷத்துக்கு செவ்வாய் தோஷமே இருக்க வேலை செய்யாது. அந்த வருடம் பிறந்தவங்களுக்கு 4ல செவ்வாய் 7ல செவ்வாய்ன்னு சொல்றாங்க இல்லைங்கய்யா. அவங்க பிறந்த வருடத்தில் ராஜா பஞ்சாங்கத்துல எல்லாமே வருங்கய்யா. அது உண்மையாயா? என்ன இப்ப செவ்வாய் தோஷம்ங்கிறாங்க. ஆமாங்கய்யா. செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு பெண் அப்படின்றப்ப இந்த நம்பிக்கையினால அவருடைய வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்பட்டதா ஐயா? ஐயா பாதிக்கப்படுந்தாங்கய்யா. ஆனா அதே செவ்வாய் அவங்க எங்க இருக்காங்க, எந்த கிரகத்தோட தொடர்புல இருக்காங்கன்னு கணக்கு இருக்கு. சரி, இவங்க எடுத்தோடனே செவ்வாய் தோஷம் சொல்லிடுறாங்க. எத்தனையோ செவ்வாய் தோசை ஜாதகம் நல்லா இருக்காங்க. அப்படி பார்த்தா எனக்கே செவ்வாய் தோசை, நான் கல்யாணம் பண்ணி ஒரு மனைவியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் 30 வருஷமா. சரி, எங்க ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் தான். எங்களுக்கு மன வாழ்க்கையில பிரச்சனை இல்லையா? செவ்வாய் தோசை உள்ளவங்க செவ்வாய் தோசத்துக்காரங்க தான் மணக்கணும்னு இருக்கா? இல்ல அப்படி கிடையாதுங்கய்யா. அவங்க ஜாதகத்தோட, அதாவது அவங்க ஜாதகத்தோட கிரக நிலை மற்ற நிலைகளை பார்க்கணும். இப்போ அதான் சொல்ல இல்லைங்கய்யா, செவ்வாய் தோஷம்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க பிறந்த வருடம் ராஜாவாக செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. அந்த வருடத்துக்கு தெளிவா சொல்லுங்கய்யா. இப்போ ஒரு வருடத்துக்கு ராஜா சனியா வருவாரு, ஒரு வருடம் பாத்தீங்கன்னா புதன் வருவார், ராஜாவா வரும், ஒரு வருடம் சூரியன் வருவாரு. சோ அந்த செவ்வாயா வந்துருச்சுன்னா அதுக்கு செவ்வாய் தோஷம் பார்க்க வேண்டியதே இல்ல. செவ்வாங்கிறது பாதுகாப்புங்கய்யா. செவ்வாங்கிறது டென்ஷனு. செவ்வாய் வந்து அது உட்காந்த இடத்த பால்படுத்தும், அதான் விஷயம். ஆனா அவனுக்கு மங்களன்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு சிரமத்தை கொடுத்து திருப்பி மங்களத்தை உண்டாக்குறாரு, அவ்வளவுதான் விஷயம். அதனால செவ்வாய் இல்லாம பாதுகாப்பு, செவ்வாய் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பே கிடையாது. இன்னைக்கு ராணுவ வீரர் இல்லைன்னா என்ன பண்றோம்? செவ்வாய் கிரகத்துக்கே போறதுக்கான வழிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்க. இன்னமும் செவ்வாய் தோஷம்லாம் இருக்குன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க ஐயா, எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரியான நம்பிக்கைகள் உண்டுயா. இப்போ நான் போகாத நாட்டில் சரிங்க ஆங்கிலேயர்களுக்கு 13ன்னா பயந்து போவான்யா. பல இதுகளில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் 12 இருக்கும், 14 நம்பர் இருக்கும், 13ஆம் நம்பரே இருக்காது. யாரும் தங்க மாட்டாங்க. 13ஆம் நம்பர் லிஃப்ட்டு கிராஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கோம். சரிங்க. 13ங்கிற விஷயம் அவங்களுக்கு ஆகவே ஆகாது. சரிங்க. இப்போ அவன் இத்தனைக்கும் நியூட்டன் தொடங்கி இப்போ எல்லாருமே கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாருமே அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள்லாம் அங்கே நாட்டில் இருக்காங்க. நோபல் பரிசு வாங்குற பூரா அவங்க தான். அவங்க நம்புறாங்களா இல்லையா, அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது. அதனால ஒவ்வொரு இதுலேயும் இது இருக்குது. நன்மையாக முடிஞ்சா ஏற்றுக்கிறாங்க ஐயா. ஆமாங்க. அது பாதிப்பாக வர்ற போது எல்லாம் பொய் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. அது அவங்களுடைய ஜாதகத்தை வச்சுதாங்க. நல்ல யோக திசை நடக்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கெட்டங்கள் வரும்போது அவங்களுக்கு இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது. இயற்கையாவே நம்பிக்கை இல்லாத ஜாதகங்கள் இருக்கு. 5 9 கெட்டு போச்சுன்னா எந்த நம்பிக்கையும் இருக்காதுங்கய்யா. 5ஆம் இடங்கிற ஆன்மீகம், 9ஆம் இடங்கிறது குரு, 9ஆம் இடங்கிறது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல், 5 9ங்கிறது ஸ்பிரிச்சுவல். இந்த 5 9 கெட்டு போச்சுன்னா தான் காதல் திருமணம், கலப்பு திருமணம், மதம் மாறிய திருமணம், வேறு கலாச்சாரம். அதெல்லாம் இப்போ சரிதான், அதெல்லாம் வந்து இப்போ இயல்பு தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க இல்லையா. நம்ம ஒரு காலத்தில் அது ஒரு தப்பு இதுகள் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கே கூட நம்ம பாருங்க, கணவனை இழந்தவர்கள் அவங்க தப்பு இல்லை,
அந்த கணவனை இழந்தவர்களை வந்து தள்ளி வச்சு அவங்கள சிரமப்படுத்திட்டு இருந்த காலம் மாறி, இன்னைக்கு அவங்கள நம்ம மேடைக்கு கூட்டு வர்றோம். அவங்கள வந்து விளக்கேத்த வைக்கணும். நான் எத்தனையோ தமிழ் வழி திருமணங்கள் நான் நெறைய பண்ணி வைப்பேன்யா. சரிங்க. அப்படி பண்றபோது நான் முதல்ல அம்மாவ கூப்பிட சொல்லி, அவங்க அப்பா இல்லைன்னாலும் கூட அவங்கள வச்சு அவங்களுக்கான மரியாதைய அப்பா பாத பூஜை பண்ணு, அப்பாவுக்குரியத பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன் நானு. ஒரு காலத்துல அந்த நம்பிக்கைகள் இருந்துச்சு. இப்ப நீங்க இப்படி பண்ணி வச்சீங்க இல்லைங்கய்யா, ஆ. அவங்க ஜாதகங்கள்ல 9ஆம் இடம் கெட்டு ம். 7ஆம் இடம் நல்லா இருந்திருக்கும். ம். 9ங்கிறது வேதம், 5ங்கிறது பூஜை. இது 2மே பாதிக்கப்பட்டிருக்கும். ஆ. 7ங்கிறது திருமணம். ஸோ ம். அவங்களுக்கு இந்த மாரி அந்த வேதம், சாஸ்திரம், ஹோமம், பூஜை ஆ. அது இல்லாத திருமணம்னு இருக்கும். 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 அவங்க ஜாதகங்கள் அது இருக்கும்.